ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்னோட என்கேஜ்மெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னோட என்கேஜ்மெண்ட்க்கு டே பிஃபோர். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. என் லைஃப் டைமில் இப்போ தான் நான் வந்து 2 கையிலுமே வந்து மெஹந்தி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு கையில் வந்து ரைட் ஹேண்டில் மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சாங்க, அண்ட் இன்னொரு சைடில் வந்து நானே வச்சுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்னாலே இந்த பூ கட்டுறது அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தேவையான பூ எல்லாமே சேர்ந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கட்டிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. The next day. Hey guys, நான் இப்போ வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்களா, என்ன ஒரு எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு நானே vlog எடுக்கிறது வந்து எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது. ஸோ லெட்ஸ் see எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். எஸ், ஸோ நான் வந்து குளிச்சு முடிச்சுட்டு நான் மட்டும் வந்து மண்டபத்துக்கு வந்துட்டேன். பிகாஸ் அங்கே வந்து கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ வந்ததுமே நான் வந்து சாரீ வந்து நானே ட்ரே பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி அயர்ன் பண்ணி வச்சுருந்தேன் பாக்ஸ் ஃபோல்டிங், அதை மட்டும் ட்ரே பண்ணிவிட்டு என் ஹேர் ஸ்டைலுக்கு மட்டும் தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். ஸோ அவங்க தான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணாங்க. லைக் நான் கேட்ட மாதிரி சிம்பிளாக அண்ட் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்க ஹேர் ஸ்டைல் பண்ணுற கேப்பில் நான் வந்து மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நானே தான் மேக்கப் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் சிம்பிளாக சட்டிலாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ பெருசாக நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்றதுனால நானே பண்ணிக்கிட்டேன். அவங்க ஹேர் ஸ்டைலுமே நான் கேட்ட மாதிரி அழகாகவே பண்ணி விட்டாங்க. என்னோடய 2 சாரிக்குமே வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் இந்த ஹேர் ஸ்டைல் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பிரைட் போடலாம் தான் பிளான் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் இது யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணேன். மேலே வந்து அழகாக மல்லிப்பூ வச்சுட்டு பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஹேர் ஸ்டைலோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நானும் ஃபைனலாக வந்து என்னோடய மேக்கப்பை முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து லிப்ஸ்டிக் எல்லாமே போட்டிருந்தேன். ஸோ எனக்கு அந்த லுக் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க என்கிட்ட, நல்லா சட்டில் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப ஓவர் டூயிங்காக இல்லை அப்படின்ட்டு, ரொம்ப சட்டிலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் க்ரூமும் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து கொஞ்சமாக வந்து டச்சப்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் எல்லாரும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஷை மூமெண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் நான் எல்லாருக்குமே வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு நான் பண்ணுவேன். பட் என்னோடய ஃபங்க்ஷனுக்கு நான் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ சைட் கேப்லாம் வந்து அம்மா வந்து இந்த நலங்கு வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. மண்டபமே ஒரு மாதிரி பரபரன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த தட்டை மாற்றுறது, அந்த நலங்கு, அந்த இதுவெலாம் படிப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி சம்பிரதாயம் அதெல்லாமே வந்து போயிட்டு இருந்தது ஒரு பக்கம். நான் வந்து உள்ளே வந்து பதட்டத்தோடு நின்றுட்டு இருந்தேன். லைக் என்னன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அந்த மாதிரி ஒரு நர்வஸில் இருந்தேன் நான். ஸோ எல்லாமே வந்து பத்திரம்லாம் மாற்றிட்டு, லைக் தட்டெல்லாம் மாற்றிட்ட பிறகு மாப்பிள்ளையை வந்து வர சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் தருவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக வந்து கூப்பிட்ருந்தாங்க. மாப்பிள்ளை போகிறதுக்குள்ளே ஒரே பரபரன்னு போயிட்டு இருந்தப்பில் எனக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியல. பிகாஸ் என்னை வெளியிலையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னையே ரொம்ப நேரமாக கூப்பிடவே இல்லை. ஒருவேளை நான் எல்லாமே என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு வாங்களா அப்படின்ற மாதிரி பயம் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளையும் வந்து ட்ரெஸ்லாம் மாற்றி வந்துட்டாங்க. இதுதான் வந்து நாங்கள் சூஸ் பண்ண காஸ்டியூம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நானும் வந்தேன். ஸோ எனக்கும் வந்து தட்டு கொடுத்துட்டு அப்போ ஒரு சாரீ கொடுத்துருந்தாங்க. ஸோ போய் கடன்னு எல்லாத்தையுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணேன். ஆல்ரெடி சாரீ ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுருந்தனால டக்குன்னு மாற்றிக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோட செகண்ட் சாரீ. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணணும், கீழே குனிங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எந்துக்க சொல்ல நாங்களும் ரொம்ப நேரமும் குளிஞ்சிட்டே இருக்கோம். அதுக்கப்புறமா சரி போதும் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் எழுப்பி விட்டுட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்து நலங்கெலாம் வச்சுட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ஜாலி மூமெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு நான் ரெக்கை கட்டி பறக்கிற மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ
ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் சந்தனத்தெல்லாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கும் போது எல்லாரும் சுற்றி வந்து நின்றுட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டோம். அங்கே கொஞ்ச நேரம் ஃபன்னான வீடியோஸ் அதெல்லாமே மூமெண்ட் எல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் வாக். நான் பெருசாக வந்து எதுவும் கவர் பண்ணல, பிகாஸ் என்னால் எதுவுமே எடுக்க முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அவங்க எடுத்த வீடியோவில் தான் நான் இதில் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு மேரேஜ் வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோட சாரி லுக் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிகாஸ் நானே மேக்கப் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதனால தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். Stay tuned for the next video guys. Bye bye, love you all.